இது முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை தாளிச்சுக்கிட்டு அதிலே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் அதில் ஒரு 2 தக்காளி பழம் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கி எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அது நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பு இருக்குது இல்லையா, துவரம் பருப்பும் முருங்கைக்காயும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கரெக்டாக தண்ணியெல்லாம் விட்டுக்கணும். நல்லா தண்ணி விட்டுட்டு அதை கலந்து விட்டுட்டு அதில் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த இதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். கலந்து எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுக்கணும். ஏற்கனவே புளி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அது நல்லா கப்பி இல்லாமல் நல்லா எடுத்துட்டு க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணி அந்த புளியை நல்லா வடிகட்டி அதில் கொஞ்சம் புளி ஊற்றினா போடும். அப்புறம் சாம்பாருக்கு நிறைய புளி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் புளி ஊற்றணும். புளி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஏற்கனவே முருங்கைக்காயை குக்கரில் வச்சதுனால முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்திருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார் எல்லாருக்குமே பிடிச்ச சாம்பார் இது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டைலில்.